அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விபலானந்தி. நம்ம கிளினிக்ல நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றோங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த தடவை நம்ம மைக்ரெயின் பத்தி பார்க்கலாம். மைக்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டர். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு வரும். முதுகு தண்டுவடத்துல கழுத்து எலும்பு கிட்ட டைட்டான மசில்ஸ் எல்லாம் வந்து இறுகி போனவங்களுக்கு மைக்ரெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதிக ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மைக்ரெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மைக்ரெயின் அப்படின்னா என்னன்னா, ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அது ஒரு சைடா மட்டும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ரைட் சைட்ல வலிக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வலிக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு நாளைக்கு ரைட்ல வலிக்கும், ஒரு நாளைக்கு லெஃப்ட்ல வலிக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வலிகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒத்த தலைவலி எப்பெல்லாம் அக்ரவேட் ஆகும் அப்படின்னா, அதிக லைட் இருக்கிற இடத்துக்கு போறவங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கு போகும்போது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, அதிக டிராவல் பண்ணும்போது அது அக்ரவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மூணாவது, சவுண்டு நிறைய இருக்கிற இடத்துல, ரொம்ப கஜ கஜ கஜன்னு சத்தமா இருக்கிற இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அது அக்ரவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாம் போக கரெக்டான டைமுக்கு சாப்பிடாதவங்களுக்கு மைக்ரெயின் வந்து அக்ரவேட் ஆகும். கரெக்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாதவங்க, இந்த மாதிரி வயிற்றுக்கு சேராத உணவுகள் எடுக்கிற போது, அந்த நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் வரும்போது மைக்ரெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மைக்ரெயினில் ஃபிசியோதெரபியில் சரி பண்ண முடியுமா அப்படின்னா, சில டைப் ஆஃப் மைக்ரெயின்ஸை ஃபிசியோதெரபியில் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். என்ன மாதிரியான டைப்ஸ் அப்படின்னா, சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது கழுத்து எலும்பு வந்து அழுத்தம், அதனால மசில் ஸ்ட்ரக்சர்ஸ் டைட் ஆயிடுச்சு, தசைகள் இறுக்கமாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கான பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக இருக்காது. அந்த மாதிரி டைம்ல வந்து சிலவங்களுக்குலாம் வந்து மைக்ரெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி மைக்ரெயின்ஸை கண்டிப்பாக ஃபிசியோதெரபியில் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி செஞ்சுக்க முடியும். இப்போ மசில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டைட்டா இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அல்ட்ராசவுண்ட்ஸ் தெரப்பி கொடுப்போம், ஸ்ட்ரெச்சிங் தெரப்பிஸ் கொடுப்போம். இந்த மாதிரி சில தெரப்பிஸ் எல்லாம் கொடுத்து நம்ம மைக்ரெயினை ரிலீவ் பண்ணிக்க முடியும். ரொம்ப கழுத்தெலும்பு ஒன்னோட ஒன்று இறுகி போயிடுச்சு, ஸ்பாண்டிலோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா இங்கே ட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு சர்விக்கல் ட்ராக்ஷன் தெரப்பி இருக்கு. இந்த ட்ராக்ஷன் தெரப்பி போடுறதுனால என்ன ஆகும்னா, அந்த இறுக்கத்தை ரிலீவ் பண்ணிக்க முடியும். அந்த இறுக்கத்தை ரிலீவ் பண்ணும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மசில் டைட்னஸ் ரிலீவ் ஆகும். அது போக நாங்கள் இங்கே ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ் அப்படின்னா என்னன்னா, எங்கெல்லாம் வந்து தசைகள் இறுகி இருக்குதோ அந்த பாயிண்ட்டை வந்து டச் தெரப்பி மாதிரி ட்ரை நீட்லிங் தெரப்பி எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை வந்து ரிலீஸ் கொடுப்போம். அப்போ அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அது போக நாங்கள் இங்கே வந்து வேவ் தெரப்பி வச்சுருக்கோம். இதனாலையும் வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும், மசில் டைட்னஸ் ரிலீஸ் ஆகும். அது போக அல்ட்ராசவுண்ட் தெரப்பி இருக்குது. இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பி மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மசிலுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு ஹீட் ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஹை அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அது பாஸ் ஆகும். அது மூலமாக மசில்ஸ்க்கான பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், மசில் ரிலாக்ஸ் ஆகும், டிஷ்யூ ரிப்பேர் ஈஸியாக நடக்கும், குயிக் ரெக்கவரி இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது வந்து எலும்பு இறுக்கத்தினாலையும் தசை இறுக்கத்தினாலையும் வர மைக்ரெயினை நம்ம தவிர்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஃபிசியோதெரபி மொடாலிட்டிஸ் மூலமாக சரி செஞ்சுட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் தெரப்பிஸ் கொடுப்போம். எக்ஸசைஸ் தெரப்பி வந்து மைல்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, மைல்டு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு, கழுத்துக்கான ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம். இங்கேயே உட்கார வச்சு செய்ய வைப்போம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, திரும்ப அந்த தசை இறுக்கம், எலும்பு தேய்மானம் அல்லது எலும்பு சுருக்கம் இதெல்லாம் வந்து வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். அது போக உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு வந்து மசாஜ் தெரப்பிஸ் இருக்கும். இந்த மசாஜ் தெரப்பி கொடுக்கறதுனால பிளட் ஃப்ளோ, பிளட் சப்ளை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், மசில்ஸ்க்கான ஒரு சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும். அது போக உங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் ஃபுட் ஸ்டைல்ஸு, ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அட்வைஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸ் கொடுப்போம். உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கா இருந்தாலும் மைக்ரெயின் பிரச்சனை இருந்தால் நம்ம கிளினிக் வாங்க. இப்போ மைக்ரெயினுக்கு ஆயுர்வேதால என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, சீரோதாரா அல்லது தக்கரதாரான்னு சொல்லுவோம். சீரோதாரா அப்படின்னா என்னன்னா, தலையில வந்து வார்ம் ஆயில், ஹெர்பல் ஆயில் வந்து சொட்டு சொட்டா நம்ம ஃபோர்ஹெட்ல விழுந்துட்டே இருக்கும்.
மேலே ஒரு பவுல் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் எண்ணெய்களை மூலிகைகளால் ஆன எண்ணெய்களை காய்ச்சி ஊற்றுவாங்க. அது சொட்டு சொட்டாக நம்ம ஃபோர்ஹெட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கும். விழுந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம ஸ்கால்ப் ஃபுல்லாக வந்து ஆயில்னால ஊறும். இது கிட்டத்தட்ட 30 to 45 மினிட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஜென்டில் மசாஜ் கொடுப்பாங்க, ஹெட் மசாஜ். இது கொடுக்கறதுனால நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், நம்ம உடம்புல இருக்கிற சூடு வெளியில போகும், நம்ம மைண்டை ரொம்ப காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கும். அது போக நமக்கு ஏதாவது மசில்ஸ் டைட்னஸ் இருந்துச்சுன்னா அல்லது ஏதாவது தசைகள்ல இருக்கும் அல்லது வலிகள் இருந்துச்சுன்னா அது ரிலீவ் ஆகும். இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த பிரெயினுக்கு நர்வ்ஸ்க்கான பிளட் சப்ளை வந்து நமக்கு வந்து ஈவனாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம். இதனால திரும்ப நம்ம வந்து வலி வராமல் இந்த வலிகள்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்சஸாக இருக்கும். சக்கரதாரா அப்படின்னா என்னன்னா பட்டர் மில்க், மோருன்னு சொல்லுவோம். அந்த மோர் வந்து இதே மாதிரி மேலே தலைக்கு மேலே ஒரு பவுலில் வச்சு மோர் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் மூலிகைகள்லாம் போட்டு அதில் வந்து நமக்கு சொட்டு சொட்டாக நம்ம தலையில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மோர் வந்து நம்ம தலை ஃபுல்லாக அந்த ஸ்கால்ப்பு ஃபுல்லாக ஊறும்போது என்ன ஆகுன்னா நம்ம சூடு உடம்புல இருக்கிற சூடு தனியாருக்கான சான்சஸ் இருக்குது. அது போக நமக்கு ஸ்கால்ப் மசாஜ் நல்லா ஜென்டலாக பண்ணி விடுவாங்க. அந்த ஸ்கால்ப் மசாஜ் பண்ணும்போது நமக்கு இன்னும் பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், மைண்ட் ரொம்ப காம் ஆகும், அதனால பிளட் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும், பெயின் ரிலீவ் ஆகும். இந்த 2 தெரப்பி போக நமக்கு மைல்டாக டெய்லியும் வந்து ஹெட் மசாஜ் பண்ணுவாங்க. மைக்ரைனுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுடைய வலியோட வீரியத்தை பொறுத்து, பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து 7 days, 14 days, 21 daysன்னு அதனோட டைம், அதனோட டேஸ் வந்து மாறும். அது ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த மாதிரி 7 days, 14 days, 21 days மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது நமக்கு மைக்ரைன் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகும். மைக்ரைனுக்கு ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆயுர்வேத தெரப்பி ரெண்டும் சேர்ந்து எடுக்கிறதுனால என்ன ஆகுன்னா நம்ம மைண்டை காமாக வச்சுக்கும், நர்வஸ் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணும். அது போக நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவோம். எதனாலலாம் வலி வருதோ அதை தான் நம்ம ட்ரிகர் பாயிண்ட் சொல்லுவோம். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கான உங்களுக்கு எஜுகேஷன் கொடுப்போம். அதனோட நாலேஜ் நாங்கள் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். அது போக நர்வஸ் சிஸ்டம்மை வந்து அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு வந்து மெடிடேஷன் தெரப்பி, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி தருவோம். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா திரும்ப நம்ம வந்து வலி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் கொடுக்குறோம். அது போக தூங்குற பொசிஷன், உங்களோட போஸ்சுரல் கரெக்ஷன் இதெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணி தரோம். அது போக ஆயுர்வேதா தெரப்பி வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிற போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மைண்டை காமாக வச்சுக்க முடியும். ஸோ போத் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஆயுர்வேதா தெரப்பி எடுக்கும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நல்லாயிருக்கும். திரும்பவும் மைக்ரைன் வராமல் லைஃப் லாங் வந்து உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மைக்ரைன் இருக்கிறவங்க நம்ம கிளினிக் வாங்க. நம்ம கிளினிக் திருப்பூரில் கேபிஎன் காலனியில் மூர்த்தி மெஸ்க்கு பேக் சைடு இருக்குது. நம்ம கிளினிக்கில் இங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அவைலபிள். இங்கே நம்ம கிளினிக்கில் எப்பவுமே 24 hours வந்து அட்டண்டர்ஸ் இருப்பாங்க, நர்சிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, டியூட்டி டாக்டர் இருப்பாங்க, ஆயுர்வேத டாக்டர் இருப்பாங்க, மசாஜ் தெரபிஸ்ட் இருப்பாங்க. அது போக உங்களுக்கு என்ன நீட்னாலும் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிளினிக்கில் இருக்குது. ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிள். யாருக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் இங்கே வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணித்தரோம். நன்றி.